ஹாய் ஹோம்மேக்கர்ஸ், வெல்கம் டு மை சேனல் Homemaker Speak. இன்னைக்கு நம்ம டெய்லி பண்ணுற வேலையே அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம வீட்டில் டிவி ரிமோட், ஏசி ரிமோட் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இன்னமும் நம்ம பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அலுமினியம் ஃபாயிலை பேட்டரிஸ் கூட வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்ல போகிறேன். இப்போது இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா இதில் AA பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. பின்னாடி காட்டுறேன் பாருங்கள், எவ்ரிடே AA பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பெரிய சைஸ் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது பேட்டரி எடுத்துட்டேன். 10 கிட்ட இருக்குது பாருங்கள், அந்த முள்ளு நகரவே இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நான் பெரிய பேட்டரி போடுற இடத்துல இந்த சின்ன பேட்டரி யூஸ் பண்ண போகிறேன். அது முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியும். சின்ன பேட்டரின்னு நம்ம சொல்கிறது வேறு எதுவும் இல்லை, AAA பேட்டரி தான். இப்போது இந்த சின்ன சைஸ் பேட்டரியை நான் வந்து கிளாக்கில் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மூவ் ஆகிட்டே இருக்குது. மூவ் ஆகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ அலுமினியம் ஃபாயிலை நான் இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் சைடு எந்த சைடில் வருதோ அந்த சைடில் நான் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வருது. ஸோ இந்த சைடில் நான் வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு கிளாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அலுமினியம் ஃபாயிலை நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸை அயன் பண்ணுற வேலையை நம்ம ஈஸியாக்க போகிறோம் இந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட் வந்து 2 சைடுமே வந்து விரிங்கிள்ஸ் நிறையா இருக்குது, சுருக்கங்கள் நிறையா இருக்குது. இப்போ இந்த அலுமினியம் ஃபாயிலை நான் இன்பிட்வீன் வைக்கிறேன். ஷர்ட்டுக்கு உள்ளே வச்சு நான் மேலே வந்து ட்ரெஸ்ஸை வைக்க போகிறேன். இப்போது நான் அயன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது ஒரே நேரத்தில் நீங்கள் 2 சைடும் அயன் பண்ண போகிறீங்க இந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி. இப்போ நான் அயன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு சைடு அயன் ஆகிடுச்சு. உள்ளே இருக்க அலுமினியம் ஃபாயிலை நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். அந்த சைடும் உங்களுக்கு கிளியராக தெரிய போகுது. அயன் ஆயிருக்கு பாருங்கள், 2 சைடுமே அயன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து உங்கள் வேலையை ஈஸியாக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு ஸ்நாக் பேக்கெட்டை நம்ம பிரிச்சிட்டோம்னா அதை கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரப்பர் பேண்டோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி நான் அதை திருப்பி சீல் பண்ண முடியும்னு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸ் உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? இப்போது நான் திருப்பி இதை சீல் பண்ண போகிறேன். அலுமினியம் ஃபாயிலுக்கு நடுவில் இதை வச்சுட்டேன். இந்த பேக்கெட்டுன்னு இல்லைங்க, நீங்கள் எந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கு கண்டெய்னர் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த எல்லா பேக்கெட்டையுமே நீங்கள் இதே மாதிரி சீல் பண்ணிக்கலாம். ஃபுட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போது நான் நல்லா அயன் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரம் நீங்கள் அயன் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சீல் பண்ணிக்கலாம் பேக்கெட்டை. இப்போது நான் நல்லா அயன் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பேக்கெட் வந்து எந்த அளவுக்கு சீல் ஆயிருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டை நல்லா சீல் ஆயிருக்கு. நீங்கள் ட்ராவல் அப்போ கூட நல்லா சேஃப்டியாக இதை வந்து வச்சு சீல் பண்ணி கொண்டு போகலாம். நல்ல யூஸ்ஃபுல்லான டிப் இது. இப்படி கூட நீங்கள் அலுமினியம் ஃபாயிலை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிசர்ஸ். வாங்கின புதுசில் எல்லா சிசருமே நல்லாவே கட் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், எட்ஜஸ்ஸு நல்லா கட் பண்ணும். எதை வேணும்னாலும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் நாள் ஆக ஆக அதோட ஷார்ப்னஸ் குறையும் தான், அதை நம்மளை தவிர்க்க முடியாது. நம்ம கடையில் கொடுத்து ஷார்பன் பண்ணுவோம். இன்கேஸ் நம்மளுக்கு அவ்வளோ தூரம் கடைக்கெலாம் போக முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம இந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிசரை நான் இந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது இது நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இப்போ அந்த அலுமினியம் ஃபாயிலை நான் இந்த சிசர்ஸ் வச்சு கட் பண்ண போகிறேன். இப்படி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த சிசரோட எட்ஜஸ் வந்து ஷார்ப் ஆகுது. நல்லா கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மைன்யூட்டாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் சிசர் வந்து ஷார்ப் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போது இந்த சிசர் எந்த அளவுக்கு ஷார்ப் ஆயிருக்குன்றதை நான் உங்களுக்கு கட் பண்ணியே காட்டுறேன். நார்மலாக சிங்கிள் த்ரெட்டாக இருக்கப்போவே இதால் இந்த சிசரை வச்சு என்னால் கட் பண்ண முடியல. இப்போ நான் இதை வந்து ஃபோல்ட் பண்ணி 3-4 ஃபோல்ட் பண்ணி நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன் எப்படி இது கட் பண்ணுது அப்படின்னு. பாருங்கள், ஒரே ஸ்ட்ரெச்சில் இதை கட் பண்ணியாச்சு. ரொம்பலாம் இதுக்கு ட்ரை பண்ணல. ஸோ எட்ஜஸ் மங்கி போயிருக்கிற எல்லா விதமான ஷார்ப் ஆப்ஜெக்ட்டுக்குமே இந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷார்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஃபுட்டோடைய ஃப்ரெஷ்னஸ் குறையாமல் பேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி பேக் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஸ்ட். இந்த கட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா துரு பிடிச்சிருக்கு, அதுதான் ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த கட்டரில் இப்போ அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் நல்லா தேய்க்கிறீங்களோ அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு அந்த அளவுக்கு உங்களுக்கு ரஸ்ட்டு போகிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ஒன்ஸ் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இந்த கட்டரில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரஸ்ட்டு போயிடுச்சு. ரஸ்ட் எங்கே இருந்தாலுமே நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரத்தெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருப்போம். திரும்ப யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி கலர்லாம் ஃபேட் ஆகி கலர் மாறி போய் பழைய பாத்திரம் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பாலிஷ் போட்டு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டிலையே நீங்கள் வந்து அதை பளபளன்னு ஆக்கிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க.
பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டால் போதும். தென் அந்த ஃபாயில் ஷீட் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட போகிறீங்க. கொதிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. தண்ணி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பளபளன்னு ஆகிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.